ஹாய்! அதாவது எறும்புகளோட அட்ராசிட்டி. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த எறும்பு இது வந்து சுள்ளெறும்பு சுளுக்கின்னு சொல்லுவாங்க. இது கடிச்சதுன்னா பயங்கரமாக கடுக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வரலும் அந்த இடம் பயங்கரமாக கடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா பயங்கரமாக வீங்கிக்கவும் செய்யும். ஒரு நெல்லிக்காய் சைஸு, சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த சைஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீங்கிக்கும். ஸோ இந்த மாதிரி எறும்பு பார்த்துட்டிங்கன்னா படையெடுத்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளார வந்துட்டு இருந்ததா, என்னடா பண்ணுறதுன்ட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சமாக எறும்பு பவுடர் இருந்ததா, ஸோ அந்த மருந்து தான் அம்மா கொஞ்சம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்க பாருங்கள் தெளிச்சு விட்டாங்க. இது வந்து கொஞ்சமாக இருந்தனால ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு சுருண்டு ஓரளவுக்கு எறும்புகள் வந்து இறந்து போனாங்க. கண்ட்ரோல் ஆச்சுன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் மேலே கொத்து கொத்தாக இருந்து அப்படியே மேலே அப்படியே வராங்க எங்கள் வீட்டுக்கு. அப்படியே அந்த வெளியிலேருந்து அந்த வயரு, அந்த அந்த கம்பி, அந்த ஹாஸ்பிட்டாசிட்டி மூலமாக மறுபடியும் வீட்டுக்குள்ளார தான் வராங்க. என்னடா பண்ணுறது, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானே களத்தில் இறங்கிட்டேன். அப்படியே கொத்து கொத்தாக அப்படியே பார்த்துட்டிங்கன்னா தட்டி விட்டா கீழே விழுந்துச்சா, மறுபடியும் போய் 1 கிலோ எறும்பு பவுட்ரு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நிறைய போட்டு விட்டோம். அப்புறம் தான் எல்லாம் ஓகே ஆச்சு. எறும்புகளை கொல்றது பாவம் தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.